சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. சிவபெருமானின் சந்நிதிக்கு செல்லும் முன் நாம் முதலில் நந்தியை வழிபட வேண்டும். நந்தி ஒருவேளை விலங்காக மட்டும் தோன்றினாலும் அவன் சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தன், காவலன், சேவகர். நந்தி இல்லாமல் சிவனை அடைய முடியாது என்பதற்கான அடையாளமே இது. சிவனின் கருவறை கதவுக்கு நேராக நந்தி சாய்ந்திருப்பான். நந்தியின் பார்வை எப்போதும் சிவபெருமானை நோக்கித்தான் இருக்கும். அதனால்தான் நாம் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்கும் போது முதலில் நந்தியின் காது வழியாக சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வழியாக பார்த்தால் சிவபெருமான் நம்மை நோக்கி அருள் தருவார் என்பதே மரபு. இது ஒரு சாதாரண சடங்கல்ல, இதில் ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. நந்தி என்பது தர்மத்தின் அடையாளம். நந்தியின் குணம் பொறுமை, கட்டுப்பாடு, பக்தி, உறுதி. நாம் சிவனை வணங்க விரும்பினால் இந்த நந்தியின் குணங்களை மனதுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த சூட்சமம். இல்லையெனில் எத்தனை முறை தரிசனம் செய்தாலும் அதன் பலன் குறைந்துவிடும். அதே நேரத்தில் சிவபெருமானின் கருவறைக்கு செல்லும் முன் அவர் அருகில் நிற்கும் கணேசரை வணங்க வேண்டும். ஏன் தெரியுமா? கணேசன் தான் விநாயகர், வினைகளை நீக்குபவர். வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்காமல் சிவனை அடைய முடியாது. அதனால்தான் எந்த சிவன் கோவிலிலும் கணேசர் எப்போதும் முன்னிலையிலேயே இருப்பார். பிறகு சிவன் அருகே உள்ள அம்பிகையை, பார்வதி தேவி, உமையம்மை தரிசிக்க வேண்டும். தாயின் அருள் இல்லாமல் தந்தையின் அருளை பெற முடியாது என்பதே காரணம். இவ்வளவு அழகான முறையை நம் முன்னோர்கள் வைத்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் போய்விட்டால் நேராக சிவனை மட்டும் பார்த்துவிட்டு விரைந்து வெளியேறுகிறோம். அப்படி செய்வதால் அந்த கோவிலின் ஆன்மீக தரிசனம் முழுமை பெறாது. இப்போது அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இனி நம்மாலேயே அந்த வழிமுறையை பின்பற்ற முடியும். கோவிலுக்கு சென்றால் முதலில் கணேசரை வணங்கு, பிறகு நந்தியை நோக்கி சிவபெருமானை பாரு, அப்புறம் உமையம்மையை தரிசி, கடைசியாக சிவனை முழுமையாக கவனித்து வணங்கு. இப்படி செய்தால் நம்ம மனதில் இருக்கும் சந்தேகம், கவலை, சோகம் எல்லாம் மெதுவாக கரைந்து போய்விடும். நம்முடைய உள்ளத்தில ஒரு வித்தியாசமான அமைதியும் ஆழமான திருப்தியும் உருவாகும். சிவபெருமான் என்றாலே அவர் அருளை அடைய சுலபம் அல்ல, அவர் கருணை கடினமாக கிடைக்கும். ஆனால் அந்த கருணையை பெற நந்தி மாதிரி உறுதியும் கணேசன் மாதிரி தடைகளை நீக்கும் ஆற்றலுமே நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் கூறிய முறைப்படி வழிபடும் போது நம் வாழ்க்கையில் ஒரு மறைமுக சக்தி வந்து சேர்ந்துவிடும். அதுதான் சிவன் தரும் அனுபவம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இனி நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கும் சென்றாலும் இந்த முறையை மறக்காமல் பின்பற்றுங்கள். சில நாள்களில் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். மனதில் ஒரு அமைதி, குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம், வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் கிடைக்கும். இதுதான் சிவன் கோவிலில் வழிபட வேண்டிய சூட்சமமான ரகசியம். நாம் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைச்சுக்கோங்க. அந்த பயணம் வெறும் காலால் நடந்தோ வண்டியில போனதோ இல்லை, அது ஒரு ஆன்மீக பயணம். அந்த பயணத்தை தொடங்குற தருணத்தில் இருந்துதான் நம்மள் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிறது. கோவிலின் வாசலுக்கு வந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கோவிலின் உயரமான, வண்ணமயமான, அற்புதமான கோபுரத்தை தரிசிக்க வேண்டும். அந்த கோபுரம் என்பது வெறும் கலைப்பணிக்கல்ல, அது ஒரு ஆன்மீக சின்னம். எத்தனை தலைமுறைகள் கடந்தும், எத்தனை ஆண்டுகள் சென்றும் அந்த கோபுரம் நிலைத்து நிற்பது போல நம்முடைய வாழ்க்கையும் உறுதியான அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல். மேலே பார்த்து கோபுரத்தை நோக்கும் போது மனதிலேயே சொல்லுங்க, ஓம் நம சிவாயா, நான் உன் இல்லத்தில் நுழைய வந்துள்ளேன். அந்த கணத்தில் உங்க உள்ளம் ஒரு சுத்தமான அலைபாய்ச்சலை உணரும். அடுத்ததாக கோவிலின் கொடிமரம் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும். அந்த கொடிமரம் வெறும் மரம் அல்ல, அது அந்த கோவிலின் உயிர். அதற்கு கீழே நின்று நமஸ்காரம் செய்யும் போது நம்முடைய குடும்பத்துக்கேற்ற நம்பிக்கையையும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கான ஆசிகளையும் நாம் மனதில் கூறுகிறோம். சில சமயம் அந்த கொடிமரத்தின் அருகில் இருக்கும் மணிக்குரல், தாமரை தட்டு, பூக்களின் மனம் அனைத்தும் சேர்ந்து நமக்கு சொல்லும், இங்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், உன் பிரார்த்தனைகள் கேட்டுக்கொள்ளப்படும். பிறகு நாம் கோவிலுக்குள் நுழையும் போது வழக்கமாக முதலில் பிள்ளையாரை வணங்கச் சொல்வார்கள். ஏன் தெரியுமா? பிள்ளையார் தடைகளை நீக்குபவர். வாழ்க்கையில நம்ம முன்னேறும் ஒவ்வொரு படியும் அவர் கருணையால் தான் சுலபமாகும். அதனால தான் எந்த சிவன் கோவிலில் இருந்தாலும் பிள்ளையார் சன்னதி எப்போதும் நுழைவாயிலேயே இருக்கும். அங்கே நின்று கைகூப்பி ஒரு சிறிய வேண்டுகோளை சொல்லுங்க, எனக்குள்ள தடைகளை நீக்கி இந்த பயணத்தை எளிமையாக்கு. அந்த சொல்லே உங்களுக்கு ஒரு அமைதியை தரும்.
அடுத்து முருகனை வணங்க வேண்டும். முருகன் என்பது வீரத்தையும் ஞானத்தையும் தருபவர். அவர் தெய்வங்களில் சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் சின்னம். முருகனை வணங்கும் போது மனதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் போர்களை வெல்லும் துணிச்சலை தருவாயாக. இந்த கணத்தில் உங்களின் உள்ளம் ஒருவிதமான வீர உணர்வால் நிரம்பும். கோவிலுக்குள் சென்ற பிறகு கருவறைக்கு அருகே இருக்கும் துர்க்கை அம்மனை முதலில் தரிசிக்க வேண்டும். துர்க்கை அம்மன் என்பது சக்தியின் உருவம். நம்ம வாழ்க்கையில் இருக்கும் எதிர்ப்புகள், பகைவர்கள், அச்சங்கள், ஆல் தீஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், அவற்றை வெல்லும் ஆற்றலை துர்க்கை அம்மன் தருவார். அவளை வணங்கும் போது எனக்கு உன் பாதுகாப்பை தா, என் குடும்பத்தை காப்பாற்று என்று சொல்லுங்க. தாயின் அருள் இல்லாமல் எந்த பயணமும் நிறைவேறாது என்பதே உண்மை. அடுத்ததாக சனீஸ்வர சந்நிதிக்கு செல்ல வேண்டும். சனி தேவனை நேராக சந்திக்க கூடாது என்பார்கள். பக்கவாட்டில் நின்று பணிவோடு வணங்க வேண்டும் என்பதே வழக்கம். ஏனெனில் சனிதேவன் நம்முடைய கர்மங்களை பிரதிபலிக்கிறார். அவர் கடினமான ஆசானாக இருப்பார். ஆனால் அவர் தரும் பாடம் நமக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை தரும். பக்கவாட்டில் நின்று பணிவோடு கைகூப்பி மனதில் சொல்லுங்க, என்னுடைய தவறுகளை நீ சுட்டிக்காட்டி நான் சரியான பாதையில் போக உதவி செய். அந்த சமயத்தில் உங்களுக்குள் ஒரு எளிமை, பணிவு உருவாகும். பின்னர் சிவபெருமானின் கருவறைக்கு நுழையும் போது அங்கே இருக்கும் லிங்கோத்பவர்களை வணங்க வேண்டும். லிங்கம் என்பது வடிவமற்ற பரம்பொருளின் சின்னம். அங்கே நமஸ்காரம் செய்யும் போது மனதில் சொல்லுங்கள், எனது மனதை சுத்தப்படுத்து, என்னை உன் வழியில் நடத்துவாயாக. அந்த கணத்தில் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக கரைந்துவிடும். அடுத்ததாக நாம் தரிசிக்க வேண்டியது சண்டிகேஸ்வரர். இவர் சிவபெருமானின் பெரிய பக்தர், காவலன். அவர் முன்னால் தரிசித்து நம்முடைய பெயரை 3 முறை சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அதுவே அந்த கோவிலில் நாம் வந்திருக்கிறோம் என்று பதிவு செய்வது போல, அது ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவது போல. சண்டிகேஸ்வரன் நம் பெயரை சிவபெருமானிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கை. முதலில் பெயரை சொல்லுவது நான் இங்கு வந்திருக்கிறேன் என்ற சின்ன அடையாளம். 2வது முறையில் இது என் வேண்டுகோள் என்று மனதில் சொல்லலாம். 3வது முறையில் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்று சொல்லலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் தரிசனம் முழுமை பெறும். இந்த முழு முறையையும் பின்பற்றினால் உங்கள் மனதில் ஓர் அமைதி பிறக்கும். சாதாரணமாக நாம் கோவிலுக்கு போனாலே உடனே கருவறைக்கு ஓடிப்போய் சிவனை வணங்கி வெளியே வந்து விடுவோம். ஆனால் இந்த சூட்சமமான முறையை பின்பற்றினால் உங்கள் தரிசனம் ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறிவிடும். ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம், ஒவ்வொரு வணக்கத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கும். இனி நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கும் சென்றாலும் முதலில் கோபுரம், பிறகு கொடிமரம், பிள்ளையார், முருகன், துர்க்கை அம்மன், சனீஸ்வரர், லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர் இப்படி வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் உள்ள சுமைகள் அனைத்தும் மெதுவாக விலகும். வாழ்க்கையில் ஒரு அமைதி, குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம், உங்கள் உழைப்பில் ஒரு பலன், இவை அனைத்தும் சேர்ந்து கிடைக்கும். இதுதான் சிவன் கோவிலில் தரிசிக்க வேண்டிய ரகசியமான முறை. சில சிவனடியார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோவிலுக்குள் உள்ள மற்ற எல்லா சந்நிதிகளும், மற்ற எல்லா தெய்வங்களும் கண்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் மனம் எதிலும் சிதறாது. கோவில் வாசலுக்குள் நுழைந்தவுடன் நேராக கருவறை நோக்கி சென்று ஈசனின் முன் நின்று தரிசனம் செய்வார்கள். அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அந்த கணத்தில் அவர்கள் மனதிலிருந்து வரும் ஒரே வார்த்தை சிவா, சிவா, அதுவே போதும். அந்த குரலில் அழைக்கும் போது ஈசன் ஓடோடி வந்து விடுவான் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு வேற யாருடைய சாட்சி, யாருடைய அனுமதி, யாருடைய வழிமுறை வேண்டாம். ஈசனோடு நேரடியாக உரையாடுகிறார்கள் போல. இந்த மாதிரியான பக்தி ஒரு சிறப்பு நிலை. ஏனெனில் இது அன்பில் பிறந்த பக்தி, பாசத்தில் கலந்த பக்தி. அப்படி பாசத்தோடு கூப்பிட்டால் ஈசன் தனது பாதத்தில் உங்களுக்கான இடத்தை தந்து விடுவான். நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள், அவனுக்கு தெரியாமலா இருக்கும். உங்களின் குரலிலேயே உங்க உயிரின் கதையை அவன் கேட்டு விடுவான். ஆனால் இதோ இன்னொரு பக்கம் நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. கோபுரத்தை தரிசிப்பது, கொடியை வணங்குவது, பிள்ளையாரை தரிசிப்பது, முருகரை வணங்குவது, துர்க்கையை, சனீஸ்வரரை, லிங்கோத்பவர்களை, சண்டிகேஸ்வரரை. இவை அனைத்தும் சாதாரண சடங்குகள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம், ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கிறது. ஒருவருக்கு நேரடியான ஈசன் தரிசனம் முக்கியம். இன்னொருவருக்கு அந்த வழிபாட்டு முறையில் உள்ள ஒவ்வொரு படியும் முக்கியம். யாருடைய பக்தியும் குறையில்லை, யாருடைய பாதையும் தவறில்லை. பக்தி என்பது மனித மனத்தின் இயல்பே. ஒருவர் நேராக ஈசனிடம் செல்வார், மற்றொருவர் வழிமுறைகளை பின்பற்றி செல்பவர். இருவரையும் ஈசன் சமமாக அரவணைப்பான். எப்படி சொல்றார்கள் தெரியுமா? ஒரு குழந்தை தாயை அழைக்கிறது,
ஒரு குழந்தை அம்மா என்று கூப்பிடும். உடனே தாய் ஓடி வரும். இன்னொரு குழந்தை தாயிடம் சென்று கையை பிடித்து எனக்கு பசிக்குது என்று சொல்வது. அதற்கும் தாய் உடனே உணவு கொடுப்பாள். 2 குழந்தைகளும் தாயின் பாசத்தில் சமம். அதுபோலதான் ஈசன். நீங்க குரலால் அழைத்தாலும் முறையோடு சென்றாலும் அவனுடைய அருள் எப்போதும் உங்களை வந்து சேரும். ஆனா நம்முடைய மனம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனெனில் மனம்தான் முக்கியம். மனதின் நிலையை பொறுத்துதான் அந்த வழிபாடு அர்த்தமடையும். மனமில்லாமல் வெறும் உடல் நின்று வணங்கினால் அது வெறும் சடங்காகிவிடும். ஆனா மனமார்ந்து சிவா என்று சொன்னால் அந்த ஒரு சொல் கூட ஆனந்தமாய் மாறும். நீங்கள் நேராக ஈசனை வணங்கினாலும் பரவாயில்லை. ஆனாலும் மேல சொன்ன வழிபாட்டு முறையை பின்பற்றி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த முறையில் உள்ள ஒவ்வொரு படியும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிள்ளையாரை வணங்குவது தடைகளை அகற்றும் எண்ணத்தை உருவாக்கும். முருகனை வணங்குவது துணிச்சல் தரும். துர்க்கையை தரிசிப்பது பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும். சனி சந்நிதியில் பணிவது பணிவையும் கர்ம சிந்தனையையும் உருவாக்கும். லிங்கோத்பவத்தை தரிசிப்பது பரம்பொருளின் வடிவமற்ற உணர்வை நமக்கு நினைவூட்டும். சண்டிகேஸ்வரரை வணங்குவது நம் வருகை அர்த்தமுள்ளதாகும். இதையெல்லாம் பின்பற்றினால் அந்த பயணம் வெறும் தரிசனம் அல்ல, அது ஆன்மீக கற்றலாக மாறும். நீங்கள் உள்ளுக்குள் ஒரு புது சக்தியை உணர்வீர்கள். வாழ்க்கையின் சிரமங்கள் உங்களை அதிகம் பாதிக்காமல் போகும். குடும்பத்தில் சாந்தி அதிகரிக்கும். உழைப்பில் பலன் அதிகரிக்கும். சிலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் கிடையாது, இவ்வளவு முறையெல்லாம் பின்பற்ற முடியாது, நான் நேராக ஈசனிடம் சென்று தரிசிக்கிறேன். அது கூட சரி. ஏனெனில் ஈசன் மிக எளிமையானவர். நம்மை அன்போடு கூப்பிட்டாலே போதும், அவன் வருவான், நம்முடன் இருப்பான். ஆனால் நீங்கள் சோதனைக்காக நம்பிக்கைக்காக ஒரு முறை அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்கள். கோபுரத்தை நோக்கி பாருங்கள். கொடிமரத்தின் கீழ் நமஸ்காரம் செய்யுங்கள். பிள்ளையாரிடம் உங்கள் தடைகளை சொல்லுங்கள். முருகனிடம் துணிவை கேளுங்கள். துர்க்கையிடம் பாதுகாப்பை கேளுங்கள். சனியிடம் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள். லிங்கோத்பவத்தில் உங்கள் மனத்தை சுத்தப்படுத்துங்கள். சண்டிகேஸ்வரரிடம் உங்கள் பெயரை சொல்லுங்கள். அப்புறம் சிவனை பார்த்து முழு மனதோடு சிவா சிவா என்று சொல்லுங்கள். இப்படி செய்தால் அந்த தரிசனம் உங்களை மாற்றிவிடும். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நீங்காத தடத்தை உண்டாக்கும். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம். நேரடியாக ஈசனை அழைத்தாலும் சரி, முறையோடு வழிபட்டாலும் சரி, இரண்டும் ஈசனுக்கே செல்லும். ஆனால் அந்த பாதையில் மனமும் நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நல்லதொரு திசைக்கு மாறிவிடும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பிரம்மரால் எழுதப்பட்ட தலையெழுத்தினால் செல்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த தலையெழுத்தில் சிலருக்கு நல்ல வாழ்வு, செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் ஆகியவை இருக்கும். ஆனால் பலருக்கு பல்வேறு சோதனைகள், தடைகள், வறுமை, நோய், கஷ்டங்கள் என வாழ்க்கையை சிரமமாக்கும் வகையில் எழுதப்பட்டிருக்கும். அதனால்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒன்று போல செல்லாது. ஆனால் இந்த தலையெழுத்து முழுவதையும் மாற்றிவிடக்கூடிய சக்தி ஒரே ஒருவருக்கு தான் உண்டு. அந்தவர் சிவபெருமான். ஏனெனில் பிரம்மர் தலையெழுத்தை எழுதினாலும் அதை கிழித்து புதிதாக எழுதக்கூடிய வல்லமை சிவனுக்கே உண்டு. அதனால்தான் கஷ்டத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் சிவ சிவா என்று அவனை அழைக்கின்றார்கள். ஒருமுறை அவன் அருள் விழுந்தால் எத்தனை மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அதை அழித்துவிட்டு நல்லதை கொடுக்கிறான். இங்கேதான் மந்திரத்தின் ரகசியம் வருகிறது. சிவபெருமானை நினைத்து அவனது நாமத்தை உச்சரிப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு முறை நாம் ஓம் நம சிவாய என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பாவங்கள் கரைகின்றன. நம்முடைய தலையெழுத்தில் இருக்கும் மோசமான பகுதிகள் அழிந்து விடுகின்றன. ஓம் நம சிவாய என்பது பஞ்சாட்சர மந்திரம். இதில் உள்ள 5 எழுத்துக்கள் ந ம சிவாய் வாயன் அனைத்தும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவை அனைத்தும் சிவனிடமிருந்து தோன்றியவை. நாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போதே அந்த பஞ்சபூதங்கள் நமக்குள் சீராகி உடல், மனம், ஆன்மா அனைத்தும் சுத்தமாகி விடுகிறது. இதையே நம் முனிவர்கள் ஒரு சிறந்த ரகசியமாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். தலையெழுத்தை மாற்றுவது ஒரு மனிதரின் கையில் இல்லை. ஆனால் சிவனை முழு மனதுடன் நினைத்தால் அவன் அந்த தலையெழுத்தை திருத்தி தருவான். பலரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். ஒருவருக்கு வேலை கிடைக்காமல் தவிக்கும் போது சிவன் அருளால் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒருவருக்கு சுகாதாரம் இல்லாமல் துன்பப்பட்டாலும் சிவனின் திருவடியை பிடித்ததால் நோயிலிருந்து மீண்டார். இது எல்லாம் சாட்சியாகும். மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது வெறும் உதடுகளால் சொல்லக்கூடாது.
மனதோடு, நம்பிக்கையோடு, பக்தியோடு சொல்ல வேண்டும். அப்போதுதான் அது செயல்படும். ஒவ்வொரு காலையிலும் 108 முறை ஓம் நம சிவாய என்று சொல்லி பாருங்கள். 1 மாத காலத்தில் உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர முடியும். மனதில் இருந்த பயம், குழப்பம், கஷ்டங்கள் குறைந்து அமைதி, நிம்மதி, தைரியம் வந்துவிடும். இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் உண்மையில் மிகப்பெரிய ரகசியம். வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. தலையெழுத்தை மாற்றிவிடும் வல்லமை கொண்டது. அதனால்தான் நம் முன்னோர்கள் தினமும் சிவனின் நாமத்தை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மனமுடைய வேண்டாம். ஒரு முறை சிவ சிவா என்று அவனை அழைத்து பாருங்கள். அவன் உங்களை காப்பாற்றாமல் இருக்க மாட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக நிகழும். இதனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. பிரம்மர் எழுதும் தலையெழுத்துக்கு மேல் இருக்கும் சக்தி சிவபெருமானின் திருவருள்தான். அந்த அருளை பெறுவதற்கு மந்திரம்தான் பாலம். அந்த மந்திரத்தை பக்தியோடு, நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை உங்களுக்காக நல்ல பாதையில் செல்லும். பொதுவாக பிரதோஷ நாளில் பலரும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். பிரதோஷம் என்பது சாஸ்திரத்தில் மிகப்பெரிய புண்ணியமான நேரமாக கருதப்படுகிறது. சூரியன் மறைந்து சந்திரன் எழும் அந்த நேரத்தில் சிவபெருமான் தனது பரம கருணையோடு பக்தர்களின் பாவங்களை அழித்து அருள் புரிவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் எத்தனை பிஸியாக இருந்தாலும் பிரதோஷ நேரத்தில் பக்தர்கள் சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து சிவபெருமானின் அருளை பெற முயற்சி செய்கிறார்கள். சிலர் கோவிலில் மட்டுமல்ல, தங்களுடைய இல்லத்திலேயே வழிபாடு செய்வார்கள். குறிப்பாக ஸ்படிகலிங்கம் அல்லது பானலிங்கம் வைத்திருப்பவர்கள் அந்த நாளில் வீட்டிலேயே பசும்பால், சந்தனம், தண்ணீர் போன்ற எளிய பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள். ஒரு எளிய வழிபாடு கூட சிவபெருமானால் பெரிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் அவர் பக்தர்களின் மனதை மட்டுமே பார்க்கிறார். பொருள், ஆடம்பரம், செலவு எதையும் அவர் கணக்கிட மாட்டார். மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் இதுவே பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் கரைகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒருவேளை வீட்டில் சிவலிங்கம் இல்லையெனில் அதில் தவறில்லை. சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தங்களால் இயன்ற அளவிற்கு நெய்வேத்தியம் வைத்து மனதார அவனை நினைத்து வணங்கினாலே போதும். அந்த வழிபாட்டில் முக்கியமானது மந்திர ஜபம். சிவபெருமானின் நாமம்தான் அவனை அடையும் பாலமாகும். அந்த மந்திரத்தை முழு மனதோடு சொல்லும் போது நம்முடைய தலையெழுத்தில் உள்ள கெட்ட பலன்கள் அனைத்தும் மெல்ல மாற ஆரம்பிக்கும். ஓம் நம சிவாய். இந்த பஞ்சாட்சர மந்திரம் பிரதோஷ நேரத்தில் சொல்லப்படும் போது அதன் பலன் பல மடங்கு அதிகமாகும். ஒவ்வொரு முறை நாம் இந்த மந்திரத்தை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் கரைகின்றன. மனதில் இருந்த பயம், சோகம், கவலை ஆகியவை எல்லாம் அகன்று அமைதி, நிம்மதி, தைரியம் நம்முள் புகுந்து விடுகிறது. ஒரு ரகசியத்தை நம்முடைய சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரதோஷ நாளில் ஒரு முறை கூட ஓம் நம சிவாய என்று பக்தியோடு சொன்னால் அது 1000 முறை ஜெபித்ததற்கு சமம். அதனால்தான் பிஸியாக இருந்தாலும், மனம் குழம்பி இருந்தாலும் அந்த நேரத்தில் சிவனின் நாமத்தை குறைந்தது ஒரு முறை கூட சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிறார்கள். ஒருவருக்கு கடனில் மூழ்கியிருந்த நிலையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானின் திருவடியை பிடித்து ஜபித்ததால் அடுத்த மாதமே அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. இன்னொருவர் நோயால் வாடியிருந்தார். ஆனால் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து அபிஷேகம் செய்ததால் நலமடைந்தார். இப்படி பல அனுபவங்கள் தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகின்றன. ஆகையால் நாம் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கவலை இல்லை. வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து நம் மனதில் உள்ள பாசத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு ஓம் நம சிவாய என்று சொல்லி வணங்கினால் போதும். அந்த ஒரு சொல்லுக்கே சிவபெருமான் ஓடி வந்து அருள் புரிவான். எளிய வழிபாட்டிலும் குறைந்த நேர ஜபத்திலும் அற்புதமான பலன் கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் ஜபிக்கப்பட்ட அந்த ஒரு மந்திரம் நம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் வல்லமை கொண்டது. நம்முடைய கஷ்டங்களை கரைத்து வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கும். இதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: சிவபெருமானை வழிபடுவதில் பெரிய சடங்குகள் தேவையில்லை. மனதார அவனை நினைப்பதே போதும். பிரதோஷ நாளில் அந்த ஒரு முறை கூட அவனை அழைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். பிரதோஷ நேரம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இது மிகவும் புண்ணியமான காலம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கினால் அவர் கருணையோடு உடனே அருள் புரிவார். ஆனால் சில சமயம் வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாமல் போகலாம். அப்படியென்றால் என்ன செய்வது?
அந்த நேரத்தை தவற விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தில் மனம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. சிவபெருமான் கருணையின் வடிவம். பக்தன் எந்த நேரத்திலும் அவனை மனதார அழைத்தால் அவர் கை கொடுக்காமல் இருப்பதில்லை. அதனால் தான் பிரதோஷ நேரத்தை தவறவிட்டாலும் மாலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் எளிய முறையில் பூஜை செய்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனதார அவனை நினைத்து மந்திரம் சொல்லலாம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் பசும்பாலால் சிறிய அபிஷேகம் செய்து வணங்கலாம். இல்லாவிட்டால் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களால் இயன்ற ஒரு எளிய நெய்வேத்தியம் வைத்து மனமாற அவனை கூப்பிட்டாலே போதும். முக்கியமானது உங்கள் நம்பிக்கையும் பக்தியும் தான். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹ் பிரசோதயாத். இது சிவபெருமானுக்குரிய ருத்ர காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தில் மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது. தத்புருஷாய வித்மஹே, நம்முடைய உள்ளத்தில் பரமாத்மா வடிவில் இருக்கும் அந்த மகா புருஷனை தியானிக்கிறோம். மகாதேவாய தீமஹி, உலகில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் தலையாய சிவபெருமானை தியானிக்கிறோம். தன்னோ ருத்ரஹ் பிரசோதயாத், அந்த ருத்ரன் நம்முடைய புத்தியையும் மனதையும் வாழ்க்கையையும் நல்லதற்கு தள்ளட்டும். ஒருமுறை கூட இந்த மந்திரத்தை மனதார சொல்லினால் நம்முடைய பாவங்கள் கரைகின்றன. இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் குறைகின்றன. முக்கியமாக மோசமாக எழுதப்பட்ட தலையெழுத்து கூட மாறி நல்ல தலையெழுத்தாகிவிடும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, பலரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துள்ள உண்மை. ஒருவருக்கு தொடர்ச்சியாக தடைகள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபித்ததால் அவை அகன்றன. இன்னொருவர் குடும்ப பிரச்சனையால் துன்பப்பட்டாலும் இந்த மந்திர ஜபத்தால் அமைதி கிடைத்தது. அதனால் பிரதோஷ நேரத்தை தவறவிட்டவர்களுக்கும் கவலை இல்லை. அந்த நாளில் மாலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லுங்கள். சிவபெருமானின் அருள் தாமதமாக கூட வராது. நாம் மனதார கூப்பிடும் குரலை கேட்காமல் இருப்பது சிவபெருமானுக்கு இயல்பே இல்லை. அவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். ஒருமுறை ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹ் பிரசோதயாத் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழாமல் இருக்கவே முடியாது. சிவபெருமானுக்கு பலவிதமான மந்திரங்கள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தமும் ஆற்றலும் பலனும் உண்டு. ஆனால் அந்த மந்திரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவ காயத்ரி மந்திரம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹ் பிரசோதயாத். இந்த மந்திரம் சிவபெருமானின் பரம்பொருள் தன்மையையும் அவர் அருளையும் நமக்கு வழங்கும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. தத்புருஷன் என்பவர் எல்லா பிரபஞ்சங்களின் ஆதாரமாக இருப்பவர். மகாதேவன் என்பவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தலைவர். ருத்ரன் என்பவர் கெடுதல்களை அழித்து நன்மைகளை வளர்ப்பவர். இன்று தேய்பிரை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இது மிகவும் புண்ணியமான நேரம். அந்த நேரத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை கூட பக்தியோடு சொல்லினால் நம் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் மெல்ல நீங்கி நல்ல மாற்றம் வாழ்க்கையில் பிறக்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் பசும்பாலால் ஒரு எளிய அபிஷேகம் செய்யலாம். இல்லாவிட்டால் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனமாற அவனை நினைத்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லினாலே போதும். நம் முன்னோர்கள் சொன்னது போல சிவ சிவா என்று ஒரு முறை கூப்பிட்டாலே கூட சிவபெருமான் ஓடி வந்து அருள் புரிவார். அதுபோல பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை முழு மனதோடு ஒரு முறை சொன்னாலே போதும். அதனால் வரும் பலன் அளவிட முடியாதது. இந்த செய்தியை மனதில் நிறுத்தி இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை பக்தியோடு சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல தலையெழுத்தாக மாறும். சிவ சிவ என்கின்ற வார்த்தையின் சக்தி அளவிட முடியாதது. நம் சான்றோர்கள் கூறியது போல சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்ன சிவகதிதானே. இந்த ஒரு சொல் சிவசிவா பாவங்களை கரைக்கும் ஆற்றல் உடையது. மனிதர்கள் செய்யும் அறியாமையான தவறுகள், தீய வினைகள் அனைத்தையும் கரைத்துவிடும். நாம் சிவசிவா என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியே பாவங்களை அழித்து நன்மைகளை வளர்க்கிறது. சிவசிவா என்று சொல்லும் போது சாதாரண மனிதர்கள் கூட தேவர்களுக்கு சமமான பாக்கியத்தை அடைகிறார்கள். ஏனெனில் அந்த நாமம் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி தெய்வீக குணங்களை நம்முள் வளர்க்கிறது. மேலும் சிவசிவா என்று சொல்லும் பக்தனுக்கு சிவபெருமான் அருகில் வந்து அவனை தன்னுடன் ஒன்றாக இணைத்துக் கொள்கிறான். அதுவே ஐக்கிய அனுபவம். மனிதன் தெய்வம் எனும் வித்தியாசம் அழிந்து பரமசிவனுடன் ஒன்றிணையும் பாக்கியம் கிடைக்கிறது.
அதனால்தான் நம் முனிவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். சிவசிவா என்றால் பாவம் நீங்கும். சிவசிவா என்றால் கஷ்டம் விலகும். சிவசிவா என்றால் தெய்வீக சக்தி நம்முள் வரும். சிவசிவா என்றால் சிவனோடு ஒன்றிணையும் பாக்கியம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு ஒரே நேரத்தில் பல நன்மைகள் கிடைக்கின்றன. வாழ்வில் அமைதி, நிம்மதி, தைரியம், தெய்வீக அனுபவம் அனைத்தும் இந்த ஒரே சொல்லில் அடங்கியிருக்கிறது. ஆகையால் நாள்தோறும் மனதார சிவசிவா என்று சொல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. சிவன் கோவிலில் நாம் செய்யும் ஒவ்வொரு தானமும் நம் வாழ்வை மேம்படுத்தும் அற்புத சக்தி கொண்டது. குறிப்பாக கோலத்திற்கு பயன்படுத்தப்படும் பச்சரிசி மாவை நம் கையால் தயார் செய்து அதை தானமாக கொடுத்தால் அந்த அரிசியை உண்டு வாழும் சிறு உயிர்களின் பசியை போக்கும் புண்ணியம் நமக்கு சேரும். அதன் பலனாக நம்மை வாட்டும் சிறு உடல் உபாதைகள், அடிக்கடி வரக்கூடிய நோய் தொந்தரவுகள், சோர்வு, பலவீனம் ஆகியவை நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பதில் நம் முன்னோர்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் சிவன் கோவிலில் இருந்து விபூதியை தவிர வேறு எதையும் எடுத்து வரக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விதி. அங்கே இருக்கும் வில்வ இலைகளை கூட வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. காரணம், அந்த புனித பொருட்கள் எல்லாம் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை. ஆனால் வில்வம், எண்ணெய், அபிஷேக பொருட்கள், விளக்கு திரி போன்ற கோவிலுக்கு தேவையான பொருட்களை நாம் ஆர்வமுடன் கேட்டறிந்து தானம் செய்தால் அது சிவபெருமானை மகிழ்விக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் பலனாக நமக்குள் ஆரோக்கியமும் அமைதியும் நல்ல நல்வாழ்வும் நிலைபெறும். எனவே கோவிலுக்கு செல்லும் போது நாம் வேண்டியதை கேட்க மட்டுமல்லாமல் கோவிலுக்கு தேவையானதை வழங்கும் மனநிலையையும் வளர்த்து கொண்டால் அந்த அருளால் நம் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சந்தோஷம் என பல நன்மைகள் சேரும். சிவன் கோவிலில் அர்ச்சகர் உங்கள் கையில் விபூதியை கொடுக்கும்போது மனதில் ஓம் நம சிவாயே என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான பக்தி நடைமுறை. விசுவாசத்தோடு சொல்லப்பட்ட இந்த மந்திரம் விபூதியை அர்த்தமுள்ள சடங்காக மாற்றும் சக்தி உடையது. கோவிலில் ஒரு முறை மட்டும் அந்த விபூதி பிரசாதத்தை கை நீட்டி வாங்க வேண்டும். இதற்கு பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன. விபூதியை நெற்றியில் இடுவது. வாங்கிய விபூதியை சிவனை நோக்கி நெற்றியில் இடக்கூடாது. கிழக்கு நோக்கி நின்று தலை மேலே தூக்கி உங்களுடைய கண்ணோடு வானத்தை நோக்கி அதே நேரத்தில் விபூதியை நெற்றியில் இட வேண்டும். விபூதி பூமியில் சிந்தக்கூடாது. நெற்றியில் இடும் திருநீர் பூமியில் சிந்தி அடுத்தவர் காலில் மிதிக்கக்கூடாது. இதனால் அந்த விசேஷ சக்தி குறையாமல் முழுமையாக உங்கள் ஆன்மாவிற்கு சேரும். இந்த முறையை பின்பற்றும் போது விபூதி ஒரு சுவாசமாய் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் தலைவானத்தை நோக்கி நின்று விபூதியை நெற்றியில் இடுவதன் மூலம் அந்த சக்தி நேரடியாக உங்கள் மனதிலும் உடலிலும் பரவுகிறது. அதாவது ஓம் நம சிவாய என்ற மனமாற கூப்பிடல், சரியான நிலை, தலை உயர்த்தி நின்றல் ஆகியவற்றின் சம்மேல் மட்டுமே விபூதி முழு அருளுடன் செயல்படும். சிவன் கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தருக்கும் சில முக்கியமான வழிபாட்டு விதிகள் உள்ளன. அவை சின்ன சின்னவையாக தோன்றினாலும் அவற்றை பின்பற்றுதல் பெரும் புண்ணியத்தை தரும். இந்த பதிவில் அந்த விவரங்களை விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் விபூதி பற்றி பேசலாம். கோவிலில் அர்ச்சகர் உங்கள் கையில் விபூதியை கொடுக்கும்போது மனதில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பெற வேண்டும். சில நுட்பங்கள் இதோ. விபூதியை நெற்றியில் இடும் முறை. விபூதியை நெற்றியில் வைக்கும் பொழுது அதை 4 விரலில் சுருங்கி எடுத்து பட்டையாக வைப்பது சிறப்பான பலனை தரும். தலை மேலே தூக்கி வானத்தை நோக்கி நெற்றியில் பூச வேண்டும். நெற்றியில் இடும் போது கூட வந்தவரோடு பேசிக்கொள்வது, கதை சொல்லி விளையாடுவது மகாபாவமாகும். மனதார சிவபெருமானிடம் கோரிக்கையை சொல்லி அந்த எண்ணத்தோடு மட்டுமே விபூதியை நெற்றியில் பூசுங்கள். விபூதி மற்றும் கோவிலின் பொருட்கள். விபூதி என்றால் அழகுக்காக பார்ப்பது, கூச்சப்படுவது அல்லது கண்ணுக்கு தெரியாமல் வைத்துக் கொள்ளுவது தவறு. கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வீட்டுக்கு கொண்டு வருவது தவறு இல்லை. அதை தினசரி விபூதி வைக்கும் டப்பாவில் வைத்து பயன்படுத்தலாம். கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்கள், வில்வம், எண்ணெய் போன்றவை எல்லாம் கோவிலுக்கே உரியது. கோவிலில் இருக்கும்போது மட்டும் அதற்கான இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு இடத்தில் கொட்டக்கூடாது. பிரசாத சாப்பிடும் விதிகள். கோவிலில் வாங்கிய பிரசாதத்தை கீழே சிந்தக்கக்கூடாது. சாப்பிடும்போது குப்பை தனித்து பகுதிக்கு மட்டும் போட வேண்டும். 2 அல்லது 3 தொன்மைகளை வீணடிப்பது தவறு. பிரசாதத்தை மதித்து சாப்பிட வேண்டும். புண்ணியம் மற்றும் நன்மை. இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு பெரிய அளவில் புண்ணியம் கிடைக்கும். கோவிலில் விபூதி நெற்றியில் இடும் முறையும் மனதில் மந்திரம் சொல்லும் முறையும்
பிரசாதத்தை மதித்து வாங்கி சாப்பிடும் நடைமுறையும் மனதை சுத்தப்படுத்தி கஷ்டங்களை நீக்கி நல்லபடி வாழ்க்கை பெற உதவும். இந்த சிறியவைகள் அனைத்தும் பலருக்கு புண்ணியம் தரும். கோவிலுக்கு செல்லும் போது விபூதி, பிரசாதம், வில்வம் போன்றவற்றின் மதிப்பை அறிந்து மனம் முழுதாக பக்தியோடு பின்பற்ற வேண்டும். தரிசனம் முடிந்து அவசரமாக வீட்டுக்கு ஓடாதே. வெளிப்பிரகாரத்தில் சிறிது நேரம் அமைதியாகாமல் அப்போதுதான் என் சன்னதியில் நீ பெற்ற அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் உன் உடலில் தங்கும். இந்த ஆன்மீக பயன்களை பின்பற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு தொந்தரவுகள், நோய்கள், உடல் சிரமங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் புண்ணியமும் கிடைக்கும். சிவ